Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Krishnaya Vasudevaya Haraye Paramatmane, Pranadakleshanasaya Govindaya Namo Namaha, Kalaye Sundarakaram Sadeka Priyadarshanam, Ajnananasakam Devam Sadgurum Muralidharam, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Sri Haraye Namaha, Gopika Jeevana Smaranam, Govinda Govinda, Sadgurunath Maharaj ki Jai. Sai TV நேயர்களுக்கு நமஸ்காரம். கபில வாசுதேவர் சாக்ஷாத் பகவானோட அவதாரம். சாங்கிய யோகத்தையும் பக்தி மார்க்கத்தையும் போதனை பண்ணுறதுக்காக கர்த்தம பிரஜாபதின்னு சொல்லக்கூடிய ஒரு தபஸ்விக்கும் தேவகூதி என்ற மாதாக்கும் குழந்தையாக பிறந்தார். இந்த கபில வாசுதேவர் என்ன பண்ணினார் அப்படின்னா தன் தாய்க்கு உபதேசம் பண்ணிட்டுருக்கார். ஏன்னா அப்பா கர்த்தம பிரஜாபதியே மகன்னு பார்க்காம அவர் கால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எனக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணுன்னு கேட்குறப்போ இதை அம்மா பார்த்தா இல்லையா. அது மட்டும் இல்லாமல் அவர் கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே பிரம்மதேவன் மற்றும் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, அம்மா நீ உன் திருவயிற்றில் சாக்ஷாத் பரமாத்மாவே வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுனால அது பிரகாரம் அது தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனால தேவகூதி என்ன நினச்சானாக்க இவன் புத்திரன் நினச்சோன்னு சொன்னாக்கே இந்த லோகத்தோடு போயிடும், ஆனால் இவன் பரமாத்மான்னு இவன் காலை விழுந்துட்டோன்னு சொன்னாக்கே நீ பிறக்காமல் இருக்கலான்னு அவளுக்கு தோணுனதுனால தேவகூதி என்ன பண்ணுறா, கபிலவாசர் எனக்கு இந்த ஜென்மா கழியணும், இனி நான் பிறக்கக்கூடாது, நான் ஒரு அபலை ஒரு பெண், இனிமேல் நான் நல்ல கதி அடையிறதுக்கு நீ வழி சொல்லு அப்படின்னு கேட்டதும் அவர் யோகங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கார். ஒரு மனிதனுக்கு சுகமும் ஏற்படும் துக்கமும் ஏற்படும், ஆனால் அந்த சுகத்தையோ துக்கத்தையோ பாராட்டாமல் அதெல்லாம் இந்த சரீர சம்மந்தப்பட்டது அப்படின்னு மனசில் வாங்கிட்டு அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம ஆத்மஸ்வரூபத்திலே இருக்கணும். இதுக்கு தான் யோக மார்க்கம்னு பேர். அப்படி இருந்துட்டோன்னு சொன்னாக்க இந்த தொந்தங்கள் தெரியவே தெரியாது. லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் மானம் அவமானம் சீதம் உஷ்ணம் இது எதுவுமே நம்மளை பாதிக்காது. எப்போ அப்படின்னா ஆத்ம ரூபத்திலேயே ஆத்மாலேயே லயிச்சிட்டு இருந்தோன்னு சொன்னாக்கா சரீரத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எதெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் ஹரியோட ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்துட்டு எல்லார் இடத்துலையும் அன்பாக பழகின்ட்டு இருக்கிறவாளுக்கு இந்த லோகமானது இந்த பிரபஞ்சம் மாயையை அவன்கிட்ட காட்டவே காட்டாது. அப்படிப்பட்ட சாதுக்கள்கிட்ட மாயையோட பிரபாவம் வேலையே செய்யாது. இதை தன் தந்தையான கர்த்தம பிரஜாபதிக்கு சொல்லி அனுப்புகிறார். அவரும் எல்லா இடத்துலையும் சமத்திற்கு சோதருக்கு கொஞ்சம் கூட மமந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஹரியை பார்த்துண்டு அதே சமயத்தில் தன் ஆத்மாவையும் பார்த்துண்டு பகவானான கர்த்தம பிரஜாபதி பகவானுடைய திருவடியை அடைஞ்சார். அதற்கு பிறகு கபில வாசுதேவர் தன் அம்மாவுக்கு சிசுஷை பண்ணிட்டு இந்த அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதில் ஒரு ஜீவன் கரையேறதுக்கு என்ன வழின்னு கேட்டாக்க சாதுக்கள் சங்கத்தை அடையணும். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறார். சாங்கிய யோகத்தை சொல்லிட்டு தத்துவங்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய சாங்கிய யோகத்தை போதனை பண்ணிட்டும் பக்தி மார்க்கத்தையும் சொல்கிறார். அது சொல்கிறார் எப்போதுமே என்ன பண்ணணும்னு கேட்டாக்க ஒரு அசத்தோட சங்கத்துக்கு போகவே கூடாது. யார் ஒருவன் ஸ்திரீகளை பற்றியே பேசிகிட்டு இருக்கானோ, ஸ்திரீயோட கெட்ட வழிகளே நடந்துட்டு இருக்கானோ, தகாத வழியில் போயின்னு இருக்கானோ, அதர்மத்தில் போயின்னு இருக்கானோ அவனை விட்டு தூர விலகிட்டு யார் எப்போதும் பகவத் விஷயமாக பேசின்னு இருக்காளோ, பகவத்குணங்களை சொல்லின்னு இருக்காளோ, பகவன் நாமத்தை சொல்லின்னு இருக்காளோ அப்படிப்பட்ட சாதுக்களோட சங்கத்தை வச்சுட்டேன்னு சொன்னாக்க உனக்கு பகவானோட கிருபையானது ஈஸியாக கிடைக்கும். அப்புறம் இந்த ஜீவன் என்ன பண்ணுறது, எப்படிலாம் அவஸ்தை, யார் அதர்ம வழியில் போகிறாலோ அவருக்கு படக்கூடிய கஷ்டங்கள், நரகத்தில் அவர்கள் படக்கூடிய வேதனைகள் இதெல்லாம் ரொம்ப அடிக்கின்ற. அப்புறம் யார் சுயநலமாக இருந்துட்டு தன் வைத்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு தன் குடும்பத்தையே ரட்சிச்சுட்டு எல்லாரையும் ஊர் ஃபுல்லாக கொள்ளடிச்சு யார் இது மாதிரி தகாத வழியில் அதர்ம வழியில் பொருள் ஈட்டுறாலும் அவருக்கு நரக வேதனை நிறையா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த நரகத்தில் படக்கூடிய அவஸ்தைகள் அவர் நரகத்துக்கு போகிறப்பே படக்கூடிய அவஸ்தைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தார்.
இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா சாது ஜனங்களோட இருந்தேன்னு சொன்னாக்க அவருக்கு எப்போதும் மம பௌருஷாணி என்னை பற்றியே பேசின்னு இருப்பா, என்னோட அவதாரத்தை பற்றியே பேசின்னு இருப்பா, என்னோட குணத்தை பற்றியே சொல்லின்னு இருப்பா. அப்படிப்பட்ட சாதுக்களை நம்ம சேர்ந்து இருந்தோம்னு சொன்னாக்க நமக்கு வந்து அந்த சாதுக்கள் எந்த இடத்துக்கு போகிறாலோ அந்த இடத்துக்கு நீனு வர்றேன். இந்த சாதுக்கள் வந்து எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துகிறேன். ஈவன் நான் வைகுண்டத்தையே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட, சாயுஜ்யம் சாமிப்பியம் என்னோடய ரூபத்தையே கொடுக்குறேன்னு சொன்னால் கூட, என் பக்கத்தில் இருன்னு சொன்னால் கூட, என் லோகத்தையே கொடுத்தா கூட அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறா. காரணம் வேண்டான்னு உதாசீனப்படுத்தினாலும் அதான் அவளுக்கு கிடைக்க போகிறது. ஆனால் வந்து அது அவருக்கு லட்சியம் கிடையாது. ஏன் எனக்கு பேசுகிறதுலேயே ஒரு சந்தோஷம் அவளுக்கு, அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் வந்து ஒரு ஜீவன் வந்து ஒரு தாயோட கர்ப்பத்தில் எப்படி வருது, எந்தெந்த மாதத்தில் என்னென்ன அவயவங்கள்லாம் வருது, 6 மாதம் ஆனதுக்கப்புறம் 7வது மாதம் அந்த குழந்தைக்கு அறிவு வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறது, அந்த ஜந்துவானது சிசுவானது பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது. பகவானே நான் பண்ண பாபம் உள்ளே வந்து மாட்டின்னு இருக்கேன், இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடு, கணயன்னு ஸ்வமாசானுன்றார். எப்போ நான் இதில் விடுதலை ஆகணும்னு தெரியலையே. ஏன்னாக்க இந்த கர்ப்பவாசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, இது உள்ளே வந்து மலம் மூத்திரம் மற்ற என்னென்னலாம் சுத்தி இல்லாத விஷயங்கள் உள்ளே இருக்குது. உள்ளே என்ன இருக்குது, மலம் மூத்திரம் ரத்தம் மாம்சம் பிண்டம் குடல் இதானே இருக்குது உள்ளே. அதுக்குள்ளே தான் இந்த குழந்தை மாட்டின்னு இருக்குது. அதுவும் தலைகீழ ஒழுக்கிழிஞ்சிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற புழு பூச்சிகள்லாம் அதை கடிச்சின்னு இருக்குது. இது மிருதுவான தோல் இருக்கிறதுனால அது கடிக்கிறப்ப வலிக்கிறது. ஆனால் இந்த குழந்தையால் அதை அடிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு சக்தி கிடையாது, திராணி கிடையாது, சக்தி கிடையாது. அப்போ நினச்சிக்கிறது இது மாதிரி ஒரு அவஸ்தைப்படுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், பூர்வ ஜென்மாவில் வந்து நான் வந்து சத்சங்கத்துக்கு போகாதான காரணம், ஒரு மகாத்மாவை தரிசனம் பண்ணாதான காரணம், உன்னோட கோவிலுக்கு வராதான காரணம், அதனால தான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேன். பகவானே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்ல புத்தியை கொடு, எனக்கு எப்போ சத்சங்கத்தையே கொடும், யாரெல்லாம் உன்னோட திருவடியே தியானம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்களோ அவரோட சங்கத்தை கொடும், அது மூலமாக எனக்கு ஜென்மா இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு அவர்களோட இதனால் கிருப்பையினால் நான் உன்கிட்ட வந்துடுவேன்ட்டு அந்த ஜந்து பேசுறது. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பத்தில் வந்து சூதி காற்று அடித்து அந்த குழந்தை தலை கூப்புற கீழே விழுறது. கீழே வரப்போ அதுக்கு வந்து உள்ளே இருக்கிறப்ப ஞானம் இருந்தது. ஆனால் வெளி உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் தலைகீழே வரைச்சி என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க விபரீத ஞானம் வந்துடுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, இந்த லோகத்தில் எப்படி இருக்குமோ இந்த பிரபஞ்சத்தை மாயையில் மாட்டின்ட்டு உள்ளே இருந்த அந்த ஞானம் அந்த குழந்தைக்கு இருக்கிறது இல்லை. அதனால என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, ஏதோ சாப்பிட்டுட்டு ஏதோ பண்ணிட்டு எப்போ பசிக்கிறதோ அப்போ சாப்பிடாமல், பசிக்காத இடத்துல பால் சாப்பிட்டுண்டு, எறும்பு கடிக்கிறப்ப எறும்பு கடிச்சுன்னு சொல்ல முடியாமல் இப்படியே பிடிக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு சாப்பாடு, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, பிடிக்குதோ இல்லையோ ஏதோ ஒரு படிப்பு, பிடிக்குதோ இல்லையோ ஒரு வேலை, இப்படியே போயிட்டுருக்கு அந்த ஜீவனுக்கு. ஆனால் அந்த ஜீவன் புத்திசாலியாக இருந்ததுன்னு சொன்னாக்க, அது வந்து ஒரு நல்ல சத்சங்கத்துக்கு வந்து ஒரு மகான ஆசிரியத்துன்னு சொன்னாக்க அந்த ஜீவன் நல்ல கதி அடைஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அந்த ஜீவன் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் சொல்கிறார், யார் வந்து கிரகஸ்தனாக இருந்துட்டு அந்த தர்மத்தை கொஞ்சம் கூட நழுவாமல் ஃபாலோ பண்ணிட்டு நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஏன்னா ஒழுங்காக பூஜை பண்ணுறவர்களுக்கு, யாகங்கள் மூலம் தேவல் திருப்தி பண்ணுறவங்களுக்கு என்னென்னாக்க பித்ருக்களுக்கு அந்தந்த காலத்தில் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய சிரார்த்தம் முதலிய காரியங்கள்லாம் பண்ணுறவர்களுக்கு நல்லோகம் கிடைக்கிறது. அதை விட்டுட்டு யார் வந்து இந்த அதர்ம விஷயத்துக்கு போகிறாலோ அவள் கஷ்டப்படுறா அப்படிங்கிற விஷயத்த அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், இவர்கள் வந்து யார் வந்து இந்த மகான்கள் காட்டின பாதையில் போகிறாலும் அவர்கள் என்ன ஆறா அப்படின்னு கேட்டாக்க, இந்த யார் ஒருவர் இந்த சரீரம் நான் கிடையாது, நான் ஆத்மஸ்வரூபம்னு ஆத்மாவில் நிற்கிறாலும் அவர்கள் வந்து பிரம்மலோக பிரியம் போய் அந்த பிரம்மா இருக்கிற வரைக்கும் அவளும் இருப்பாள். அவள் பிரம்மா அந்த மரிச்சி முதலிய பிரஜாபதிகள்லாம் இருக்கா இல்லையா, அவர்கள் வந்து எப்போ வந்து பகவான் வந்து எல்லாத்தையும் லயப்படுத்திக்கிறனோ அப்போ அவன்கிட்ட போய் அடையிறா, அவனோட போய் லயமாகறா. திருப்பி வந்து பகவான் சிருஷ்டி பண்ணுறப்ப திருப்பி அவள் ஸ்தானத்துக்கே வந்துடுறா. பிரம்மாவாக இருக்கார், நவ பிரஜாபதிகளாக இருக்கா. அதனால் வந்து எப்போ பகவானோட வந்து லயம் ஏற்படுறதோ அப்போ எல்லாவற்றும் லயமாகி, எப்போ சிருஷ்டி பண்ணுற உற்பத்தி பண்ணுறாரோ இப்போ எல்லாம் திருப்பியும் அவள் ஸ்தானத்துக்கு வந்துடுறா அப்படிங்கிற விஷயத்த இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் கபில வாசுதேவர். அதனால் சொல்கிறார், யார் வந்து ஸ்ரத்தையோட இந்த சாஸ்திரங்களை சொன்னபடி கர்மாக்களையும் அனுஷ்டிக்கிறாலோ அவர்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட வந்து அடையிறா. யார் காமத்தில் ஈடுபட்டு இந்திரியத்தை ஜெயிக்காமல் பத்னி புத்திராதிகள்கிட்ட ஆசை வச்சுண்டு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத காரணம் யார் பண்ணிட்டு இருக்காலும் அவர்கள் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க, பன்றி நாயெல்லாம் எப்படி வந்து மலத்தை தேடுறதோ ரொம்ப அழகாக சொல்கிறார்.
விட்புஜகா புருஷம் இவர் சுன்பந்தி. எப்படி வந்து பன்றி வந்து சாக்கடலையே மாட்டின்ட்டு அதே சுகம் நினச்சிட்டு இருக்கோ, அது மாதிரி இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்கா என் விஷயங்களை பற்றி என்னை டோட்டலாக மறந்து போய் அசத் விஷயத்திலே இருக்கிறதுனால அவளுக்கு வந்து பல ஜென்மாக்கள் ஆறுதுமே என்னை வந்து அடையிறதுக்கு அவளுக்கு புண்ணியமே இருக்கிறது இல்லை. அவள் என்ன பண்ணுறானாக்கா பித்ருலோகத்துக்கு போயிடுறா, யமலோகத்துக்கு போயிடுறா, தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய யமலோகத்துக்கு அவெல்லாம் போயிடுறா அவள் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் யார் நல்லா வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும், தஸ்மாத் தும் சர்வபாவேன எப்போதும் அந்த பஜனீய பதாம்புஜம் பரமேஷ்ணம் தத்குணாஸ்ரீயா பக்தேகா பஜஸ்யன்றார். அதால் யார் அதிப்ரீத்தியோட என்னோட சரணாரவிந்தத்தையே பூஜை பண்ணி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை அப்படி தான் பூஜை பண்ணணும். என்னோட சரணத்தையே என்னோட திருவடியே எப்போதும் தியானம் பண்ணிகிட்டே நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். பஜஸ்ய பக்தியா பஜஸ்ய பக்தியோட பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதுதான் ஆசிரியம். பக்தாளுக்கு வந்து எது ஆசிரியம்னு கேட்டாக்கா பகவானோட திருவடி தான். அந்த திருவடி தான் கரையேற்றுமே தவிர வேறு எதுவும் கரையேற்றாது. அதனால் இந்த சரணாரவிந்தத்தையே பக்தியோடு சேவிக்கணும் அப்படின்றார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராகியம் ஞானம் யத் பரம தர்ஷனம். யார் ஒருவர் வாசுதேவனிடத்தில் பக்தி வைக்கிறாளோ அது என்ன பண்ணுனாக்கா அது சீக்கிரமே வைராகியத்தையும் கொடுத்துரும், ஞானத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார். சொல்கிறது யார்? பகவான். யார் ஒருவர் பகவான் வாசுதேவனிடத்திலேயே பக்தி பண்ணிட்டு இருக்காளோ அவர்களுக்கு வந்து ஞானம் வைராக்கியங்கிறத வந்து கையில் கிடைச்சி உள்ளங்கையில் கிடைச்சி நெல்லிக்கனி போல உடனே அவளுக்கு வந்து பலன் கிடச்சிடும். இந்த பக்தனோட சித்தம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்க எப்போதும் பகவத்குணங்கள்லேயே இருக்கும். அதுலேயே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டாக்க அவனுக்கு வந்து இது பிரியமானது இது பிரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாகுபாடே இருக்காது. அதனால் என்ன பண்ணுறான்னாக்க எதுலலாம் வந்து ஸ்திரமாக இருக்கோ அதில் மட்டும் புத்தியை பார்க்குறான். அவன் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுறான்னு கேட்டாக்க சமதர்ஷனம் ஆத்மானம் வீக்ஷதே, எல்லா இடத்துலையும் என்னையே பார்த்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். கபிலர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் என்னையே பார்க்கக்கூடிய பக்குவம் அவளுக்கு வந்துடுறதுனால எப்போதும் என்னையே எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கிறா, எதை விடணுமோ அதை விட்டுடுறா. அப்புறம் நிசங்கமாக இருக்கா, எதுலேயும் பற்று இல்லாமல் இருக்காவா. அதனால் அவள் வந்து நிச்சயமாக என்கிட்ட தான் வந்து அடையிறா. ஞான மாத்திரம் பரபிரம்மகா பரமாத்மேஸ்வர புமானு சொல்கிறார். இந்த ஞான மாத்திரம் இந்த ரூபத்தை வந்து சில பேர் பரபிரம்மம்னு சொல்கிறா, சில பேர் ஈஸ்வரன்னு சொல்கிறா, சில பேர் புருஷன்னு சொல்கிறா, சில பேர் பகவான்னு சொல்கிறா. இது எப்படி இருந்தாலும் எனக்கு எல்லாம் ஒருத்தர் தான். ஏன்னாக்க யோகிக்கு வந்து எதுலேயுமே பற்றே கிடையாது. யோகியானவன் வந்து எதுலேயும் பற்றே வச்சுக்காமல் எப்போதும் ஆத்ம தர்ஷனத்தில் இருந்துட்டுருக்கான். அதுதான் வந்து பிரயோஜனம்னு சொல்லியிருக்கு. அது யோகத்தால் அடையப்படுகிறது அப்படின்னு சொல்லி யோகிகள் வந்து யோகத்தால் அதை அடைஞ்சிட்றா அப்படின்னு சொல்கிறேன். அதனால் வந்து இது ரொம்ப ஸ்ரத்தையோட இந்த பிரம்மத்தை ஸ்ரத்தையா பக்தியா யோகா அபியாசேன விரக்தியா, அதாவது ஸ்ரத்தையோட பக்தியோட அப்புறம் யோகாபியாசத்தால் அதுக்கப்புறம் வைராக்கியத்தால் இந்த மனசில் நிறுத்தி எதுலேயும் நிசங்கா எதுலேயும் பற்றே இல்லாமல் புருஷன் இந்த ஜீவன் என்ன பண்ணுறான் என்னையே பார்த்துட்டு இருக்கான் அந்த யோகி. காரணம் என்னன்னு கேட்டாக்க அவனுக்கு வந்து இந்த பிரம்மம் தான் பகவான் தெரிஞ்செடுத்து அவனுக்கு அந்த பிரம்மத்தையே லயிச்சுட்டு இருக்கான். சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டு இருக்கான்னாக்கா ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியோட யோகாபியாசத்தினால வைராக்கியத்தை வளர்த்துண்டு மனசை இந்திரியங்களை ஜெயிச்சு நிசங்கமாக இருந்துட்டு என்ன பண்ணுறானுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கான். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க அவன் என்னையே வந்து அடைஞ்சிட்டு இருக்கானே தவிர வேறு எங்கேயும் போகிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து நான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேம்மா. அதனால் வந்து என்னை அடையிறதுக்கு வந்து இன்னும் நிறையா பேதங்கள் இருந்தால் கூட அடைய வேண்டியது என்ன தான் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருக்கணும். இந்த பக்தி மார்க்கம் இந்த யோகிகள் மார்க்கம் இதெல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கேம்மா. இதை வந்து நல்லா இது எப்படின்னாக்க அவரே சொல்கிறார். சில பேர் வந்து கிணறு வெட்டுறதுன்னு ஒரு தர்ம காரியம் பண்ணுவா, கிரியை பண்ணுவா, சில பேர் யாகங்கள் பண்ணுவா, சில பேர் தானங்கள் பண்ணுவா, சில பேர் தபஸ் பண்ணுவா, வேத அத்தியனம் பண்ணுவா, விசாரம் பண்ணுவா, சில மனசை ஜெயிச்சிருவா, சில பேர் இந்திரியங்களை ஜெயிப்பா, அப்புறம் வந்து கர்மாக்கள்லாம் பண்ணி அது பகவத அர்ப்பணமாக விடுவா. இது மாதிரி வந்து பண்ணுறதுனாலேயே என்னை வந்து அவள் வந்து யாருக்கும் வந்து எப்போதுமே வந்து பகவான் தான் அப்படிங்கிற ஒரு திருஷ்டி இருக்கிறதுனால அவருக்கு என்ன காரியம் பண்ணினாலும் அந்த காரியமானது அவர்களுக்கு வந்து பந்தப்படுத்தாது. காரியம் பண்ணுறா, யோகிகளோட காரியம் பண்ணுறா, சாதுக்களும் காரியம் பண்ணுறா, ஆனால் அதில் பந்தப்பட மாட்டான். பந்தப்படாமல் எல்லாரும், அதாவது எப்படி வாயு பகவான் வந்து எல்லார் மூக்குலேயும் போயின்னு இருக்கான், ஆனால் யார்ட்டையும் ஒட்டுறது கிடையாது, அது மாதிரி வந்துட்டுருப்பான். அப்படி சொல்கிறார். ரொம்ப அழகாக வந்து இந்த உபதேசம் பண்ணுறார். சொல்கிறப்ப கடைசியில் முடிக்கிறப்ப சொல்கிறார், இந்த உபதேசம் வந்து ரொம்ப சீக்ரெட்டுமா, இதை வந்து துஷ்டனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. ஒரு துஷ்டனாக இருக்கான், அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசினா எனக்கு புரியாது,
ஆனால் துஷ்டன் அவன், அதனால் அவன்கிட்ட இதில் உபதேசம் பண்ணக்கூடாது. வினயமே இல்லை, ஒரு இதுவே வினயமே இல்லை அவனுக்கு, அவன்கிட்ட போய்ட்டு இதை உபதேசம் பண்ணக்கூடாது. அவனீதாய, அப்புறம் வந்து யாருக்கு கர்வம் ஜாஸ்தி இருக்கோ அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து கெட்ட ஆச்சாரம், கெட்ட எண்ணங்கள் இருக்குது அவனுக்கு, அவனுக்கு நல்ல பழக்கமே இல்லை, அவனுக்கு சொல்லக்கூடாது. டாம்பிகம், டான்னு அடிச்சுட்டு இருக்கான் பார்த்தியா, டாம் போட்டுக்கான் பார்த்தியா, அவன்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து யாருக்கு விசேஷங்கள் ஆசை இருக்கோ அவனுக்கு இதை சொல்லக்கூடாது. யாருக்கு வந்து கிரகத்தில் வந்து ஆசை இருக்கோ, அப்புறம் கிரகத்திலேயே வந்து எப்போதும் மனசு இருக்கோ அவனுக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து பக்தனே இல்லைன்னா அவனுக்கு சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து பக்தனோட விரோதிகளுக்கு சொல்லக்கூடாது. ஒரு லிஸ்ட்டு கொடுக்குற, இந்த இது ரொம்ப சீக்கிரட்டுமா, இந்த உபதேசம் வந்து எல்லாருக்கும் சொல்லக்கூடாது, யார் யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். துஷ்டனுக்கு, வினயம் இல்லாதவனுக்கு, ஒழுக்கம் இல்லாதவனுக்கு, கெட்ட ஆச்சாரம் உள்ளவனுக்கு, டாம்பிகத்திலே இருக்கிறவனுக்கு, மனசை அடக்காதவனுக்கு, எப்போதுமே மனசு வந்து இதுலேயே கிரகத்திலே இருக்கிறவனுக்கு, அப்புறம் வந்து என் பக்தன் இல்லாதவனுக்கு, என் பக்தனோட விரோதிக்கு, இவர்களுக்கெல்லாம் வந்து இது சொல்லக்கூடாது. அப்புறம் யாருக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஸ்ரத்ததானாய பக்தாய வினீதாய, யாருக்கு ஸ்ரத்த நன்னா இருக்கோ அவர்களுக்கு தான் இந்த உபதேசம் பண்ணணும். யாருக்கு பக்தனாக இருக்காலோ அவர்களுக்கு சொல்லணும். யாருக்கு வினயம் இருக்கோ, அகம்பாமில் வினயத்தோடு யார் இருக்காலோ அவளுக்கு சொல்லணும். அனுசூயவே பூதேஷு கிருதமைத்ராய, யாருக்கு வந்து அசூயே கிடையாது, எதை பார்த்தாலும் வந்து ஒரு அசூயே இல்லை அவளுக்கு சொல்லணும். எல்லா பிராணிகளத்திலையும் ஸ்நேகமாக இருக்கான் பார்த்தியெல்லாம், எந்த ஒரு பிராணியும் ஹிம்சை பண்ணாமல் அஹிம்சையில் இருக்கான் பார்த்தியெல்லாம் அவளுக்கு சொல்லணும். யார் வந்து குருக்கு சுசுஷ் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, அப்படிப்பட்ட சிஷ்யாளுக்கு இதை சொல்லணும். அப்புறம் வந்து வெளிப்பொருட்களில் வந்து யாருக்கு வைராக்கியம் இருக்கும், பகிஜாத விராகாய, யாருக்கு வந்து வெளிப்பொருட்களில் வந்து வைராக்கியம் இருக்கோ அவளுக்கு சொல்லணும். சாந்த சித்தாய, யாருக்கு சாந்தமான சித்தம் இருக்கும், பறக்க மாட்டேன்றார், ரொம்ப சாந்தமாக இருக்கார், அவருக்கு சொல்லணும். அப்புறம் வந்து நிர்மத்சராய, பொறாமையே கிடையாது, யாரை பார்த்து பொறாமையே படலை அப்படிப்பட்ட நபருக்கு. அப்புறம் சூச்சையே, யார் ரொம்ப சுத்தனாக இருக்கானோ அவனுக்கு, இவனுக்கு. அப்புறம் வந்து பிரேயசாம் பிரியகா, அப்படிப்பட்ட இப்படி லிஸ்ட்டு கொடுத்தாரு இல்லையா, ஃபஸ்ட்டு யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், அப்புறம் யாருக்கு சொல்லணுங்கிறப்ப ரொம்ப யாருக்கு வந்து அசூயை இல்லையோ, எல்லா பிராணிகள்த்தையும் ஸ்நேகமாக இருக்காலோ, அப்புறம் எந்த குருக்கு சுசுஷா பண்ணிகிட்டு இருக்கானோ, சாந்தமாக இருக்கிறவனுக்கு, ரொம்ப பொறாமையே இல்லாதவனுக்கு, பொறுமையாக இருக்கிறவனுக்கு, சுத்தனாக இருக்கிறவனுக்கு பிரியத்தோடு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். யார் ஒருவர் கடைசியில் முடிக்கிறப்போ சொல்கிற இந்த அத்தியாயத்தில் கபில வாசுதேவர், அம்மா ஹே அம்பா, ஏ புருஷகா, எந்த ஒரு புருஷன் இதை ஸ்ரத்தையோடு கேட்குறானோ, இப்போ சொன்ன இந்த அட்வைஸை யார் ஸ்ரத்தையோடு கேட்குறானோ அல்லது அதுலேயே மனத்தை செலுத்தினோ யாருக்கு உபதேசம் பண்ணுறானோ அவன் கண்டிப்பாக என் லோகத்தை தான் வந்து அடையிறான். சித்தகா அபிததே சச்ச மே பதையும் ஏதிகி அப்படின்றார். யார் ஒருவர் ஸ்ரத்தையோடு இதை சொல்கிறாலோ அவர்கள் என் லோகத்தை வந்து அடையிறாமா பிரியத்தோட அப்படின்னு சொல்கிறார். இதோட 32வது அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது. 33வது அத்தியாயத்தில் இப்போ வந்து மைத்ரேயர் சொல்கிறார், இது மாதிரி வந்து கபில வாசுதேவன் தன் தாய்க்கு வந்து உபதேசம் பண்ணார் இல்லையா. உபதேசம் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னாக்க, எப்போதும் சத்சங்கத்தில் இருக்கணும், சாது சங்கத்தில் இருக்கணும், எப்போதும் மனசானது பறக்கப்படாது, பகவத் விஷயத்திலே இருக்கணும் இல்லையா, பகவத் விஷயத்திலே இருக்கணும், பகவானே கதின்னு இருக்கணும். அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து பகவான் சர்வ நிச்சயமாக கிடைப்பான். அசத்தோடு விலகி இருக்கணும், துசங்கத்துக்கே போகக்கூடாது, ஸ்திரீகளை பற்றி பேசி அவர்கிட்ட போகக்கூடாது, யார் அதர்மத்தில் இருக்காளோ அவள்கிட்ட போகக்கூடாது. இதுதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார். மனசை அடக்கணும். இந்த சரீரமானது வந்து சாஸ்வதம் கிடையாது, இது அழியக்கூடியது, அழியாத வஸ்து பகவான் ஒருவரே. அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு அழிவே கிடையாது, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பகவான். அதையே வந்து எப்போதும் அதையே மனசில் வச்சுட்டு நமக்கு ஏற்படக்கூடிய சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ ஜெயமோ அஜயமோ எதுவாக இருந்தாலும் அது நமக்கு இல்லை, சரீர சம்மந்தப்பட்டது, ஆத்மாவுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு தீர்மானத்துக்கு வரதான் பண்ண உபதேசம் சொன்னதுக்கப்புறம் தேவகூதி என்ன பண்ணினா தன்னோட பையனை பார்த்து நமஸ்காரம் பண்ணி சொல்கிறா, அப்பா, எந்த ஒரு நாபி கமலத்திலேருந்து பிரம்மா உற்பத்தி ஆனாரோ, பிரளய ஜலத்தில் நீ படுத்துட்டு எல்லா இந்திரியங்கள் எல்லா பூதங்கள் எல்லாம் உனக்கு அடங்கி இருக்கு, எல்லாம் நீ தான், எல்லாத்துக்கும் நீ தான். இந்த பிரம்மா கூட என்ன பண்ணான்னு கேட்டாக்க உன்னை தியானம்தான் பண்ணினார். ஆனால் நீ என்ன பண்ணினாக்க, நீ தான் வந்து இந்த சிருஷ்டி சிதி சம்ஹாரெலாம் பண்ணிகிட்ருக்க. இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா கூட உன்னை தியானத்தால் தான் பார்த்தார். ஆனால் நீ எனக்கு வந்து பையனாக பிறந்தியப்பா,
நான் என்ன பாக்கியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தேவதி சொல்கிறா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.